வணக்கம் சொந்தங்களே, நாங்கள் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓடெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்களோட சுச்சுவேஷனால் நாங்கள் இங்கே தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 2 ரூமு, இது கிச்சனு, இது குட்டி ரூமு, ஹால் மாதிரி இருந்தது. எல்லாம் ஓடெல்லாம் எடுத்துட்டாங்க. ஓட்டை எடுத்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கேருந்து நிறைய ரீல்ஸ் போட்டிருப்போம். நாங்கள் இருக்கும் போது எப்படி இருந்தது, பசுமையாக இருந்தது. அப்போது இப்படி நீங்கள் வீட்டை நான் முழுசாக காட்டினது கூட இல்லை. இங்கே பாருங்கள், அதோ இந்த தென்னை மரத்தோப்புக்குள்ளேருந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, எனக்கு பின்னாடி தெரியுதில்ல, இந்த பாதாணிக்காய் மரம். இந்த மரம் கிட்டத்தட்ட இப்போ 2.5 வருஷமாக நாங்கள் வளர்த்துனது தான், நான் வளர்த்துனது. இப்போ இதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜேசிபி விட்டு நிறவ போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட வயசு பார்த்திங்கன்னா 2.5 இயர்ஸ் ஆகுது. என்னோடய அண்ணன் பொண்ணோட ஏஜும் இந்த பாதாணிக்காய் மரத்தோட ஏஜும் ஒன்று தான். இதை இப்போ நிறவ போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வாழை மரம்லாம் நிறைய போட்டிருப்பேன். வாழை மரம்லாம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வேரோடு சாய்க்க போகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, மருதாணி செடியை பற்றி கூட, மருதாணியோட நன்மைகள் பற்றி கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இதையும் எல்லாம் எடுக்க போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடு காலி பண்ணுற இந்த சுச்சுவேஷனில் போயிட்டு இந்த டைமில் ஜேசிபி விட்டு நிறவர இந்த டைமில் எங்கள் பூச்செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மொக்கு விட்டுருக்குன்னு பாருங்கள். அதோ இப்போ மழை தூறினதுக்கும் அதுக்கும் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மொட்டுக்களாகவே விட்டுருக்கீங்க பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஜேசிபிக்காரங்க வந்தாங்கன்னா இதை மட்டும் கேட்டு அப்படியே கொஞ்சமாக வேரோடு நோண்டி தர சொல்லலான்னு பார்க்குறோம். பாதாணிக்காய் மரம் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நான் காட்டுறேன், எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுங்களா. 2.5 வருஷம் ஆகுது இதுக்கு வயசு. நான் காய்க்கலன்னு இருந்தேன். ஆனால் இது நிறையா காய்க்கும்போது இப்போ எடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இதை எடுக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் விட்டுருக்குன்னு. காய் பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கு. இப்போ இந்த காயோடையே இதை எடுக்க போகிறாங்க. இதுதான் இந்த வீட்டிலேருந்து எடுக்கிற கடைசி வீடியோ.